இறையன்பில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாளின் அன்பு பக்தர்களே, மரியே வாழ்க. அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் அனுதினமும் அன்னையோடு என்ற தலைப்பில் அன்னை மரியாளை பற்றி சிந்தித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் நம்முடைய வாழ்வில் பல நலன்களை புரிந்துள்ளார். அன்னை மரியாள் திருச்சபைக்கு ஒரு உந்து சக்தியாக, தாயாக இருந்து வருகிறாள். அன்னை மரியாள் இன்றும் திருச்சபையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த அன்னை மரியாள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். எல்லா வகையான சூழ்நிலையிலும், எல்லா வகையான பக்தி முயற்சிகளுக்கும் அன்னை மரியாள் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அன்பானவர்களே, நாம் அனைவரும் அன்னை மரியாளை பின்பற்றி, அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி அவரைப் போல வாழ வேண்டும் என்பதற்காகவே இயேசு நமக்கு இந்த அன்னையை கொடுத்திருக்கிறார். நாம் அந்த அன்னைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த அன்னைக்கு நம்மையே முழுமையாக ஒப்புவிக்க முற்படுவோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியாவுக்கு எவ்வாறு நம்மை ஒப்புக் கொடுக்க முடியும்? அன்னை மரியாவுக்கு நம்மை ஒப்புக் கொடுத்தல் வெறும் வாய் வார்த்தையினால் மட்டும் இருக்கக்கூடாது. உள்ள உறுதியோடு, பக்தியோடு, வணக்கத்தோடு, அவர் மீது கொள்ளும் அளப்பரிய அன்பினாலும் அதை செய்ய வேண்டும். அன்னை மரியாவுக்கு நம்மை ஒப்புக் கொடுப்பதில் ஒரு முழுமைத்தன்மை இருக்க வேண்டும். உடல், உள்ள, ஆன்மா ஆகியவற்றை முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்க முற்பட வேண்டும். அன்பானவர்களே, நம்முடைய எல்லா வகையான சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், வெற்றி தோல்விகள், உள்ளத்து சிந்தனைகள், எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள் என்று அனைத்தையுமே நாம் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு முழுமையாக நம்மையே ஒப்புக் கொடுக்க முற்படும் போது எந்த பின்வாங்கலும் இருக்கக்கூடாது. அன்னை மரியாள் கண்டிப்பாக நம்மை அவரது சொந்த பிள்ளையாக எண்ணி எப்போதும் நமக்காக மன்றாடுவார். நம்மை பாதுகாக்க ஒவ்வொரு முறையும் நமக்கு வருவார். மாணவர்களே, இந்த ஒப்புக்கொடுத்தலின் மூலமாக நம்முடைய நோய்கள் நீக்கப்படும், நம்முடைய உள்ளம் வலிமை பெறும், துன்பத்தில் நமக்கு ஆறுதல் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், தீய சிந்தனையிலிருந்து விடுதலை கிடைக்கும், சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். நம்முடைய குடும்பமும் நல்ல குடும்பமாக, அன்பு நிறைந்த குடும்பமாக, ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மன்னித்து வாழ அன்னை மரியாள் நமக்கு உதவி செய்வார். இதற்கு முக்கியமான ஒரு சாதனமாக நாம் நம்முடைய கைகளில் எடுக்க வேண்டியது ஜெபமாலையை. அன்பானவர்களே, இந்த ஜெபமாலை பக்தி நிறைந்த ஜெபமாலை. இந்த ஜெபமாலை அருள் வரத்தை நமக்கு பெற்றுத்தருகின்ற ஒரு சாதனம். அன்பானவர்களே, இந்த ஜெபமாலையை தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இந்த வணக்க மாதத்தில் மட்டுமல்லாமல் வருகின்ற நாட்களிலும் நாம் அன்னையோடு என்றென்றும் இணைந்திருக்க இந்த ஜெபமாலையை கையில் எடுப்போம். இந்த ஜெபமாலையானது தீய சக்திகளை நம்மிடமிருந்து விரட்டுகின்ற ஒரு சாதனம், நன்மைத்தனத்தை நமக்கு புகுத்துகின்ற ஒரு சாதனம், அருள் வரங்களை பெற்றுத்தருகின்ற சாதனம். ஆகவே அன்னையோடு இணைந்திருப்போம். ஜெபமாலை ஜெபித்து கொண்டு எந்நாளும் அன்னை நம்மை காத்திடுவார். மரியே வாழ்க.